நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர், உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால், உங்களுடைய காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம், மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா? Up to that point, Inavada police, Sri Lanka police, Sri Lanka police, Singhala Bauta Jadivadi police, Sri Lanka police. We are only opposing against ஸ்ரீலங்கா போலீஸ் சொல்லினம் நீதிமன்ற உத்தரவு வழிபாட்டுக்கு போராட்கள் மட்டும்தான் போகலாம் என்று சொல்ற இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் கொடுக்கக்கூடிய நீதிமன்ற உத்தரவு
உத்தரவு, இந்த ஸ்ரீலங்கா நீதி, இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஸ்ரீலங்கா இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உதாரணமா குருந்தூர் மலையில சட்டவிரோதமா அங்க இருந்த ஆதிசிவன் ஐயனார் சூலத்தை புடுங்கி எரிஞ்சிட்டு சைவர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த அந்த சூலத்தை புடுங்கி எரிச்சு ராணுவத்தை போட்டு அங்க இரவோடு இரவா களவா சட்டவிரோதமா இந்த நான் காட்சி பிடிக்கிறேன் கட்டி முடிச்சவன். அப்ப கட்டி முடிச்சு அந்த நீதிபதி அதுக்கு தீர்ப்பு கொடுத்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு ஓடி போனது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நீதிபதி சரவணராஜா எங்க இருக்கிறார் யாருக்குமே தெரியாது. ஆகவே இந்த ஸ்ரீலங்காவில நீதி இல்லை என்பதுதான் எங்களுடைய போராட்ட குரலாக இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே நீதி இருக்குமாக இருந்தால் நாங்கள் நீதியை பின்பற்ற தயார். ஆனால் 1948ஆம் ஆண்டிலிருந்து குறிப்பாக தமிழர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டளைக்கு ஆதரவாக செயற்பட்டு அவர்கள் பொய்யான போலியான வழக்குகளை பதிவு செய்து குற்றச்சாட்டுகளை எடுத்து தடை உத்தரவுகளை கொண்டு வந்து எங்களை தடுக்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் தான் தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம். வடக்கு கிழக்கிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி, தெற்கிலே இருப்பவர்களுக்கு இன்னொரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம். அதனால் தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கிறோம். ஸ்ரீலங்கா அரசிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் சர்வதேச நீதியைத்தான் ஈழத்தமிழர்களாக வேண்டி நிற்கின்றோம். நன்றி. யாரும் பொய்யா பொய் பசப்பு வார்த்தையில கூறுறீங்களே தவிர யாரும் எங்களுக்குரிய தமிழருக்குரிய நீதி தரக்கூடிய யாரும் வரே இல்லை. எந்த ஆட்சி மாறியும் எந்த ஜனாதிபதி மாறியும் எங்களுக்கு எந்த தீர்வும் இல்லை. මම ආන්නේ මේක පෙන්නනවනේ මාත්‍යා. ඒක අපිට විතරයිද? ඔතන කාරෝල්ට ඇතුළත ගියානේ ඒගොල්ලොන්ට විතරනේ, ඒගොල්ලොන්ට නෙවෙයි. ඔයාට විතර නෙමෙයි தமிழ் කටියට විතරයි තමයි මෙයාට නීති. ඒගොල්ලෝ වලට නැත්තේ. ඒගොල්ලෝ කොහමද ඇතුළ වෙන්න පුළුවන්? නීතිය එන්නේ උසාවි කියලා අහනවනේ මාත්‍යා. ඒගොල්ලෝ කොහමද ඇතුළ වෙන්නේ? ඒත් සිටිනවා. හරි එන්න පුළුවන් නේ. இப்ப நாங்க பூசத என்ன படிங்க நீங்க? ඒගොල්ලෝ නිලධාරි உங்கள பூச இல்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க? பூஜைக்கு வந்தவையா ஏற்பாடு வந்தவையா ஸ்கேன் பண்ணுவீங்க. நீங்க நீதிமன்றத்தில் ஒட்டிக்கிறாங்க, அதை வாசிக்கட்டும். பூஜைக்கு வந்தவையா ஏற்பாடுக்கு வந்தவையா எப்படி கிட்ட வந்தவையா? இல்ல 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 அது பூசைக்கு வந்த வேலை அவன் சிங்களாக்கள், அவைகளுக்கு ஸ்பெஷல் பெர்மிட், தமிழருக்கு இல்ல. அதான் உண்மை. சிங்களாக்கள் போகலாம், தமிழர்கள் கும்பிடாதோ. கதைக்க தேவையில்லை. தமிழா சிங்களமான ஓடர் இல்ல, அப்படி பார்க்க போனா நீங்கள் ஜாதிவாதி அவரும் சொல்றார் கும்புறாக்கள் போலாம். வேண்டும் 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 மந்திரந்த புத்தருக்கு மந்திரந்த புத்தருக்கு இனப்படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே. தமிழர் சொத்து, தமிழர் சொத்து, எங்களின் சொந்தமன், எங்களின் சொந்தமன், எங்களின் சொந்தமன், எங்களின் சொந்தமன். வெளியேறு, 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 வெளியேறு 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 கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் தமிழர் சொத்து. அகற்று, மகாவேந்திரம்
நீதி விரோதி பஞ்சலையே நீதி விரோதி பஞ்சலையே அப்பே இடமே அப்பே இடமே இந்த மண் இந்த மண் கிட்டே 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 காவல்துறை காவலா கட்டியிருக்கின்ற தையட்டி விஹாரே உரிய காணியாளர்கள் ஆரம்பத்திலிருந்து நம்மிடம் கேட்டுக்கொண்டது வந்து அரசியல் கட்சிகள் என்ற வகையிலேயும் சமூக மட்டத்தில் வந்து கணிசமான ஒரு கருத்துவாக்கத்தை செய்யக்கூடிய திறப்புகள் என்ற வகையிலேயும் தங்களுடைய இந்த காணியை எப்படி இருந்தாலும் தங்களிடம் திரும்பி வழங்குறதுக்குரிய அழுத்தங்களை செலுத்தி அரசியல் ரீதியாகவும் வேறு வேறு குணங்களையும் வந்து செயல்பட சொல்லி எங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விஹாரை ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே நாங்கள் இந்த விடயங்களை வந்து அந்தந்த இடங்கள் குறிப்பாக வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் வந்து நாங்கள் இந்த விடயங்களை சொல்லி அதுக்குரிய வகையிலே வந்து தடைகளை ஏற்படுத்தியும் இராணுவம் அந்த சட்டங்களை முற்றுமுழுதாக மீறி விதிமுறைகளை மீறி இந்த விஹாரை கட்டி முடித்தார். அந்த வகையில் இந்த விஹாரை கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த உரிமையாளர்களுடைய திரும்பவும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் இந்த போராட்டங்களை வந்து செய்து கொண்டு வருகிறோம். அதுக்கு பிரதான காரணம் ரெண்டு. ஒன்று, இந்த விஹாரைக்கு வழிபாடுக்கு வருகின்ற அப்பாவி சிங்கள மக்கள் உண்மையிலே இந்த விஹாரை ஒரு சட்டப்பூர்வமாக கட்டப்பட்ட ஒரு விஹாரை என்று நம்பி வருகின்ற சிங்கள மக்களுக்கு இந்த விஹாரை கட்டப்பட்டதாலே நடக்கின்ற அநியாயம், பாதிக்கப்பட்ட மக்கள் புத்தரண்ட பேரிலே நடந்திருக்கிற இந்த அநியாயத்தை விளங்க வைக்கிறதுக்குரிய வகையிலே இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும், ரெண்டாவது வந்து எங்களுடைய மக்கள் அணிதிரண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தில் வந்து பலம் சேர்த்து கொடுத்த வகையிலே அணிதிரண்டு இந்த போராட்டங்களை நடத்தினாரா என்றால் இந்த விஹாரை தொடர்ந்தும் இங்கு வச்சிருக்கிறதிலே வந்து அர்த்தம் இல்லாமல் போகும். இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வந்து இங்கே திரண்டிருக்கிற மக்கள் காரணமாக வந்து வழிபாடுக்கு வலிமையாக வந்து இராணுவம் இங்கே வரும். ஆனால் எவரும் வந்து வராமல் அவர்கள் இன்றைக்கு தவிர்த்திருக்கிறார்கள். ஆகவே இந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் உரிய இடங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வந்து இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பலமாக நடக்கின்ற பொழுதுதான் வெற்றி அடையும். அந்த வகையிலே இந்தியான் தினம் இந்த உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், வேலன் சுவாமிகள், மதகூர்மையர்கள், பொதுமக்கள், ஊடக நண்பர்கள், யூடியூப் செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருடைய இந்த முயற்சியாலே இது ஒரு மிக வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு போராட்டமாக அமைந்துள்ளது. எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த பௌர்ணமி அன்றும் இதுக்கும் விட பாரிய அளவு மக்களை நாங்கள் அணிதிரட்டின் ஊடாக ஒரு மிக தெளிவான செய்தி, இந்த மாதிரியான ஒரு சட்ட விஹாரை கட்டி இந்த மக்களுடைய கோபத்தை கிளப்பி ஒரு நாளும் இங்கே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வழிபாடுகள் நடைபெற முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்தும் இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் வந்து அவர்கள் மாற்று வழிகளை விசேஷமாக வந்து இந்த காணிகள் அனைத்தையும் சொந்த மக்களுக்கு திரும்ப வழங்கி அவர்களுக்கு வேணுமென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய
அந்த விகாரைக்குரிய காணி என்று சொல்கிறார்கள். அந்த காணியில் வேண்டுமென்றால் அவர்கள் தங்களுடைய கோயிலை கட்டி தங்களுடைய வழிபாடுகளை செய்யலாம். அதுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் வந்த தடையில்லை. திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல, பௌத்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையால் பறிக்கப்பட்டு அவர்களுடைய இருப்புகள் அளிக்கப்பட்டு அது பௌத்தர் என்ற பெயரில் நடக்கிறதாக இருந்தாலும் கூட, இல்லாட்டி வேறு எந்த ஒரு மதம் அதை செய்தாலும் கூட நாங்கள் எதிர்ப்போம். ஏனென்றால் இறுதியில் இந்த மக்களுக்கு தான் இந்த உரிமைகள் இருக்கணுமே தவிர வேறு எவருக்கமாக இல்லை. அந்த வகையில் இந்த போராட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தின பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அடுத்த பௌர்ணமி அன்றுக்கும் இதுக்கும் கூட பலமாக நாங்கள் போதிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை இன்னும் மேலதிகமாக எங்களோட மக்கள் மட்டத்தில் செய்து இதை இன்னும் பலமடைகிற கோணத்தில் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேணும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். பூர்வீகமாக தாங்கள் பிறந்து வளர்ந்து ஆண்ட தங்களுடைய நிலத்தை மதத்தின் பேரால் சிங்கள பௌத்தம் ஆக்கிரமித்திருப்பது தமிழர்களை பொறுத்தவரை, அதிலும் குறிப்பாக இந்த தையிட்டி கிராமத்திலே வாழ்ந்த மக்களை ஏமாற்றியிருக்கிறது. உயர் பாதுகாப்பு வலயம் என குறிப்பிட்டு அந்த பகுதிக்குள் மக்களை போக விடாமல் தடுத்து வைத்துக்கொண்டு இந்த பகுதியிலே ரகசியமாக, அதிலும் தொற்று நோய் கொரோனா உருவாக்கப்பட்ட காலத்திலே இராணுவ தளபதியினுடைய தலைமையில் இராணுவத்தினரை வைத்து இந்த விகாரையை தமிழ் மக்களுடைய காணியிலே அமைத்திருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும். அதனால்தான் சட்டம் என்பது இந்த நாட்டிலே நீதியானதாக சமமானதாக இருந்தால் அது எல்லோருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக டம்புள்ளையில் இருந்த காளி கோயில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆலயத்தை அது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி பௌத்த விக்குமாருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இரவோடு இரவாக இடித்தளிக்கலாம் என்றால், யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள், ஒரு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த விகாரையை ஏன் சட்டத்தின் பிரகாரம் இடிக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுதும் அதைத்தான் கேட்கிறோம். ஏனென்றால் இது தமிழர்களுடைய காணி, அவருடைய சொந்த நிலம், அவர்கள் வாழுகின்ற நிலம். இங்கே விகாரைக்கென ஒதுக்கப்பட்ட அல்லது விகாரை இருந்த நிலத்திலே விகாரையை கட்டியிருந்தால் யாரும் அதை பற்றி கேட்கப் போவதில்லை. இந்த இடம் எங்களுடைய பூர்வீக நிலம். இந்த விகாரையை மையப்படுத்தி இதனை சுற்றி இப்பொழுது 14 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை, ஏக்கர் காணிகளை 14 ஏக்கர் காணிகளை மீண்டும் கபலீகரம் செய்ய பறிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய அராஜகம். ஆகவே இந்த அராஜகங்களுக்கு எதிராகத்தான் இன்று மக்கள் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒன்று திரண்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் நீண்ட காலமாக பல பேருடைய முயற்சியினாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் இது விரிவடைய வேண்டும். அரசாங்கம் இதனை சரியான முறையில் அணுக வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற அரசு நடுநிலையோடு இருக்கிறது, சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குகிறது, மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது என்றால் இந்த மக்களுடைய காணியை உடன் விடுவிக்க வேண்டும். அவருக்கு விடுவித்து உறுதிமொழியை சொல்ல வேண்டும். இழுப்பு அல்லது இழுப்பு சாய்ப்பாக தாங்கள் ஏற்ற இறக்கமாக கதைப்பதை நிறுத்தி நீதியை வழங்குவதற்கு தயாராக வேண்டும். கொழும்பிலே கூட பல விகாரைகள் இரவோடு இரவாக இடிக்கப்பட்டிருக்கின்றன, தேவைகள் பொறுத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழர்களுடைய பல இடங்களில் கோயில்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே தமிழுடைய நிலத்தை பறித்திருப்பது மிகவும் அடாத்தானதும் அபாயகரமானதும். ஆகவே நாங்கள் மீண்டும் அரசிடம், சர்வதேச சமூகத்திடமும் வைக்கிற கோரிக்கை இது தொடர்ந்து நடைபெறுகிறது. நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சியில் இரண்டமடு கனகாம்பியம்மன் கோயிலுக்கு முன்னால் இன்னொரு விகாரை பிரமாண்டமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதனை விட நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே 31 விகாரைகள் கட்டப்படுகிறது. இவையெல்லாம் தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய முயற்சிகள். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியினுடைய கட்டம் இன்று மக்களுடைய இந்த திரட்சி. இது தொடரும். அரசாங்கம் இதற்கான நீதியை, நியாயமான முடிவை முன்வர வேண்டும். வழங்க தவறினால் அது இன்னும் ஒரு விளைவையும் அல்லது இந்த நாட்டிலே நீதியற்ற சிங்கள அரசினுடைய முகத்தை இன்னும் துலாம்பரமாக காட்டும். நாங்கள் நீதியான அரசாக இந்த அரசு இருக்கும் என்றால் நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம்.
பௌத்த மதத்தை அதியுச்ச அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். எங்களுடைய விடுதலை போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய பெற்றிருந்தது. அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திருந்தார். அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவுப் பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள், எங்களுடைய மக்கள். அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம். ஏனென்றால் இது விகாரையே கிடையாது. மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது. புத்த பகவான் அகிம்சையை போதித்தார். ஆனால் இங்கே இராணுவமும் ஒரு விகாராதிபதியும் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குழி தோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால், இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள், நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள், நீங்களும் எமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். எதிர்காலத்திலே நீங்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம். அதே நேரத்திலே வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். வடமாகாண ஆளுநர் அவர்களே, நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள். உங்களுக்கு வேண்டுமென்றால் எதிர்காலத்திலே ஆளுநர் பதவி தேவைப்படலாம். அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை, அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள். கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதியும் இருக்க முந்திரி கொட்டை போல முந்திக் கொண்டு மாற்று காணிகள் வழங்குவதற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள். யார் உங்களுக்கு உடன்பட்டது? இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்களே. மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. மாற்றுக்காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்கப் போவது கிடையாது. ஏனென்றால் இது எங்களுடைய காணி, உணர்வு பூர்வமான காணி. நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர், உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால், உங்களுடைய காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம், மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா? அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி, என்னுடைய அப்பன், ஆத்தா, பாட்டி, முப்பாட்டன் வாழ்ந்த காணி. ஆகவே தயவு செய்து வினயமாக கேட்கின்றோம், மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள். இது இனத்தினுடைய கோரிக்கை, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை. மீண்டும் சொல்லுகின்றோம், நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல. உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம். இலக்கு ஒன்றே, இனத்தின் விடுதலை. இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராடுவோம். எந்த ஒரு கட்சி சார்புமின்றி மக்கள் அனைவருடைய வேண்டுகோளுக்கு நாங்களும் இதில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தேசிய கட்சியில் நான் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட தலைமை அமைப்பாளர் தேவி. இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. என்னென்னா, இந்த அரசாங்கமானது மக்களிடையே வந்து மிக மிக கூடிய வாக்குகளை பெற்ற ஒரு அரசாங்கம். இவர்கள் முன்வைத்தது வந்து மக்களின் காணிகளை விடுவிப்போம், அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றது தான் இவர்களுடைய மெயினான கோரிக்கையாக இருந்தது. எங்களுடைய மக்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கும் என்றுமே இருந்த ஒரு வேண்டுகோள் வந்து எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் என்றதும், எங்களோட பிள்ளைகளை எங்களுக்கு விடுவிச்சு கொடுக்கணும் என்றது, எங்களுடைய காணிகளை எங்களுக்கு விடுவிச்சு கொடுக்கணும். அதனால தான் இந்த அரசாங்கத்துக்கு வந்து மக்கள் கூடிய வாக்குகளை அளித்தார். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கமானது சொல்லுது அரசியல் கைதிகளே இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு அரசாங்கமானது வந்து அவர்களின் முக்கிய தேவைகளுக்காக மக்களிடம் காணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஒரு டிஃபென்ஸ், ஒரு வாட்டர் சப்ளை, இல்லை ஒரு எலக்ட்ரிக், இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அலுவலுக்கு பெற்ற அது லீகல் ஆத்தரைஸோட தான் நீங்கள் செய்ய முடியும். இப்படியான உங்களுடைய என்னன்னு சொல்றது, கோவில் கட்டுறதுக்கோ இல்லை பன்சலை கட்டுறதுக்கோ எதுக்குமே நீங்கள் மக்களுடைய காணிகளை பெறுறது அது இல்லீகல் ஆக்டிவிட்டி.
கட்டாயம் நாங்கள் எந்த அளவு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோமோ எந்த அளவு மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோமோ வெளிநாடுகளுக்கு தெளிவுபடுத்த சில நேரங்களில் இது வந்து ஒரு பிழையான ஒரு அர்த்தத்தை கொண்டு போகும். நாங்கள் ஏதோ இனவாதிகளை உருவாக்குறோம்ன்ற மாதிரி. அது மாத்திரம் நாங்கள் கட்டாயம் லீகல் ஆக்ஷனும் இதுக்கு எடுக்கணும்ன்றது என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நான் என்னோட இருந்த காணி உரிமையை ஒருவர் 2 பேரோட நான் கழிச்சேன். அவர்களுக்கு வேண்டிய லீகல் சம்பந்தமான ஒரு சில நடவடிக்கைகளுக்குரிய ஏற்பாடுகளை நான் செய்து தர்றேன் என்று சொல்லி இருக்கிறேன். அதே நேரம் இனி வரும் காலங்களில் நாங்களும் வந்து பிக்குவோடையும் நேரடியாக கதைச்சு ஒரு சொல்யூஷனுக்கு வந்து இதை விடுவிச்சு கொடுக்கணும்ன்றது தான் நாங்கள் ஜனாதிபதியிடமும் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இந்த ஜனாதிபதி மக்களுக்கு வாக்களித்தது மக்களுடைய காணிகளை விடுவித்து தருவன்ற மாதிரியும், அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இருந்த இந்த பெரியல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணினார். மீண்டும் அந்த பெரியல்ஸ் எல்லாம் வர துவங்கிட்டு மீண்டும் அவருடைய விளையாட்டுகளை துவங்குகிறார். நீ அடுத்த அரசியல் ஒவ்வொரு இவர்களோட அரசியலை நான் இதில் கதைக்க விரும்பல. தயவு செய்து மக்கள் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டாச்சு, ஏதோ நம்பி நீங்களும் இயக்கம் என்ற ஒரு 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 பிம்பத்தை கொண்டு பிள்ளையான ஒரு திசை காட்டி திசையை கொண்டு வந்தீங்க. தயவு செய்து மக்களுடைய காணிகளை விடுவித்துக் கொடுங்க. இன்றைக்கு இந்த தையிட்டி போராட்டத்திற்கு முற்றுமுழுதாக ஆதரவு தந்த பலதரப்பு மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுற ஒரு கடமையில் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த போராட்டம் தனி நபராக ஓரிரு காணி உரிமையாளர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் இன்று ஒரு பெரும் மக்கள் திரட்சியோடு நடைபெற்றது என்றால் அதற்கு ஊடகங்களதும் அனைத்து மக்களதும் சமூக அமைப்புகளதும் பங்களிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே கடந்த ஆட்சி காலங்களிலும் பல தரப்பினராலும் நமக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட இருந்த நிலையில் அது ஏதோ ஒரு காரணங்களால் தட்டி கழிக்கப்பட்டிருந்தது. நில அளவுகள் செய்யப்பட இணங்கப்பட்ட போதும், அந்த இடத்துல நான் இந்த கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன், நில அளவுகள் செய்ய இணங்கப்பட்ட போதிலும் அந்த இடத்திலே உறுதிக்காரர் நாங்கள் இருக்கிறோம். காணி உரிமையாளர்கள் அந்த வளாகத்தின் உள்ளே உட்செல்ல அனுமதிக்கப்படாத நிலையிலேயே அந்த நில அளவைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. அது அந்த இடத்துல எங்களிடம் இருக்கிற உறுதிக்கு இராணுவம் அந்த நிலப்பரப்புகளை அடையாளம் காட்டி அளப்பது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அந்த இடத்திலே சுவீகரிப்புக்காக அளக்கிறார்கள் என்ற சந்தேகங்கள் நம்மிடத்தில் எழுந்தது உண்மை. இந்த ஆட்சியிலே இவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்த சட்டவிரோத இனப்பெரம்பல், திட்டமிட்ட இனப்பெரம்பலை தடுப்போம் மற்றும் எந்த ஒரு ஜாதி இன மத பேதங்களை கடந்த ஒரு ஆட்சியை அமைப்போம் என்ற அவர்களது தேர்தல் வசனங்களை நம்பி நாம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். உமது வசனங்களை மெய்ப்பிக்க வேண்டுமானால் இன்றைய எமது போராட்டம் உங்களது செவிக்கு எட்ட வேண்டும். ஆளுங்கட்சியிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எம்மோடு இணையவில்லை ஆயினும் எமது கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து தேவையான இடத்திற்கு அந்த கோரிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும். மற்றும் அவர்கள் தமது தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் நமக்கு பல உறுதிமொழிகளை தந்திருந்தார்கள். இது உங்களது காணி மீட்கப்பட வேண்டும், அதற்கு தாம் ஆவண செய்வோம். ஆனால் தம்மால் அந்த இடத்தில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட முடியாத இடத்து தாங்களும் மக்களோடு வீதியில் இறங்கி எமது உரிமைகளுக்காக போராடுவோம் என்று கூறியவர்கள் இன்று வாய்மூடி மௌனிகளாக வெறும் பேஸ்புக்கிலும் சமூக வலைத்தளங்களிலுமே கருத்துக்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஆகவே எமது கோரிக்கைகளை சரிசாய்க்க வேண்டும். இந்த மண் நமது பூர்வீக மண், பல வலிகளையும் இரத்தங்களையும் வியர்வைகளையும் தாங்கிய மண், எங்களது பல உயிர்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றன, பல வரலாறுகளை கொண்ட மண். எமக்கு இது ஒரு உணர்வு பூர்வமான நிலம். எமது நிலத்துக்கு மாற்று நிலம் வேண்டாம், எங்களது நிலம் தான் எங்களுக்கு வேணும். மற்றும் எமது கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக செவிமடுத்து இதற்கான தீர்வினை வழங்க வேண்டும். அல்லாதபடி இது இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு நாம் நகர்வோம் என்று கூறி இந்த இடத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நான் பெருநன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி. நாங்கள் 90ஆம் ஆண்டு எங்களை காணிகளை விட்டு வெளியேறி அல்லப்பட்டு அவதிப்பட்டு நிற்கிறோம். எங்களுக்கு எங்களை காணி தான் வேண்டும், மாவு காணி வேண்டாம், காசும் வேண்டாம். எங்களுக்கு அரசாங்கம் இந்த உதவியை செய்தால் போதும். நாங்கள் கஷ்டப்பட்ட எங்களை பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது. எங்களை கஷ்டம் அரசாங்கத்துக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேணும். நாங்கள் 90ஆம் ஆண்டு விட்டுட்டு போயிருக்க வீடு இருந்தது. இப்போ பார்க்க வரும் மண் தான் இருந்தது. எங்களை காணிகளை எல்லாம் மூடி மறைச்சு வேதி போட்டு வச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்ட சொத்து எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஒரு லட்ச உதவியும் இல்லை. நாங்கள் தனி மனிதர்கள். எங்களுக்கு எங்களோட காணி வேணும். மற்றது அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை. என்னென்றால்
நாங்கள் பட்ட துன்பம் எங்களுக்கு தான் தெரியும், மற்றவைக்கு தெரியாது. அரசன் இல்லாத இடத்திலே நான் பெண்ணாக பிறந்த நான் தான் பாடுபட்டு இந்த காணியை கஷ்டப்பட்டு வாங்கி வீடு கட்டி நிலம் ஒதுக்கி எல்லாம் செய்த நான். என்ன எங்களுக்கு இந்த வேலை செய்து வச்சிருக்கணும். ஆனால் எங்களுக்கு எங்களை காணி தான் வேணும், காசும் வேண்டாம், மாற்று காணியும் வேண்டாம். எங்களோட சொந்த நிலம் தான் எங்களுக்கு வேணும். அது இந்த காணி எங்களுக்கு தேவையில்லை.